பார்க்கறதுல ஒரு 3 விஷயங்கள், ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து 100% அமௌண்ட்டை கொடுத்தார். 2000 அமௌண்ட்டை கொடுத்தார். அதனாலேயே நமக்கு வந்து கடைசி 2 நாளில் டோட்டலாக டேமேஜ் ஆச்சு. நம்ம ஒர்க் பண்ண விஷயமா மட்டும் சரி, நான் மக்கள்கிட்ட போய் சேர்த்து நான் எல்லா நல்ல விஷயமும் சொன்னோம், திட்டங்களை சொன்னோம், முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் அது எல்லாமே கடைசி 2-3 நாளில் ஃபெயிலியர் ஆச்சு, டோட்டல் ஃபெயிலியர். அதனாலே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5000 6000 ஓட்டு போயிருக்கோம். அதுக்கு மேலேயே கூட போயிருக்கலாம். நான் மினிமமாக சொல்கிறேன். வாக்கிற்கு பணம் அளிக்கவில்லை என முதலமைச்சர் பேசிய சில தினங்களில் தாவேகா வேட்பாளர் வாக்கிற்கு 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டதாக பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், சேலம் மேற்கு தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வாக்கிற்கு ரூபாய் 2000 அளித்ததாக பேசியுள்ளார். அக்கட்சியிலிருந்து பணம் கொடுக்காமல் இந்த ஜனநாயகத்தை பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த பேச்சானது தற்பொழுது பேசுபொருளாகியுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் அதியமான் அதிமுக வேட்பாளர் மணியிடம் 14,539 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். இந்த நிலையில் தேர்தல் தோல்வி குறித்து கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதியமான், ஓமலூர் தொகுதியில் தான் தோல்வி அடைந்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக மேற்கு தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் லட்சுமணன் வாக்காளர்களுக்கு 2000 ரூபாய் வரை பணம் கொடுத்ததுதான் முதன்மையான காரணம் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஓமலூர் தொகுதியில் அவர் வாக்குக்கு பணம் கொடுத்ததை அறிந்து தமது தொகுதியிலும் வாக்காளர்களுக்கு பணம் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த நபர்கள் பணம் நாம் கொடுக்காததால் கடைசி நேரத்தில் வாக்குகளை மாற்றி போட்டு விட்டதாகவும் இதன் காரணமாக தமக்கு 6000 முதல் 10,000 வரை வாக்குகள் நம்மை விட்டு சென்றதாக அவர் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் ஏதும் கொடுக்காமல் தாவேகா வெற்றி பெற்றுள்ளதாக அக்கட்சி தலைவர் விஜய் அண்மையில் திருச்சியில் பேசியிருந்தார். அவர் பேசிய சில தினங்களிலேயே தற்போது அதே கட்சியை சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் பணம் கொடுத்துதான் தேர்தலில் வெற்றி பெற்றார் என மற்றொரு வேட்பாளர் பேசிய வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் பணம் கொடுத்துதான் வெற்றி பெற்றதாக கூறப்படக்கூடிய லட்சுமணன் சேலம் மேற்கு தொகுதியில் 74,867 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஏற்கனவே லட்சுமணன் தனது மீதுள்ள குற்ற வழக்குகளை தேர்தலில் மறைத்துள்ளதாக ஆளுநரிடம் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தாவேகா வேட்பாளர் ஒருவரே லட்சுமணன் வாக்களிக்க பணம் கொடுத்தார் என்பதை ஒப்புக்கொண்ட வீடியோவும் வெளியாகி உள்ளதால் தேர்தல் ஆணையம் இது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ராம்குமார். சுதன், தகவலுக்கு நன்றி.